கண்ணியந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் இரக்கம் மிக்கவர். மேலும் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று உம்முடைய அறிவுரையை தவக்காலத்தில் முதல் நாளாகிய இன்று வாசிக்கிறேனே. இந்த நேரத்தில் நீர் எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிர் விட்டதை நினைவு கூர்கிறேன் ஐயா. உம்முடைய தியாகத்தை மறந்து என் மனம் போன போக்கில் நான் வாழ்ந்து வந்தேனே. அந்த நோய் நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன் ஆண்டவரே. இனியும் நான் காலம் தாழ்த்தாமல் உம்மிடம் திரும்பி வந்து உம்மோடு உறவாடும் பாக்கியத்தை தாரும் ஐயா. வெளிவேடக்காரரைப் போல வெறும் உதட்டளவில் உடலளவிலும் ஒருத்தலிருந்து மற்றவர்களிடம் என்னை நல்லவனாக காட்டிக்கொள்வதை நிறுத்திவிட்டு உள்ளத்தில் தூய்மையை அணிந்து கொள்ளவும் உம்மை இன்னும் ஆழமாக அன்பு செய்யவும் இல்லாதோருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போருக்கு கை கொடுத்து உதவும் நல்ல பண்போடு இந்த தவக்காலத்தை நான் அர்த்தமுள்ளதாக மாற்றிட அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.